டூ இட் நெவர். அதே வார்த்தை தான். டூ இட் சொல்லுவோம் நெவர், டிஐஎன், டூ இட் நவ், டூ இட் நெவர். அப்போ நாளைக்கு செய்யலாம். இது அசிங்கமாக இருந்தால் அதை பின் போடும், நாளைக்கு எது எந்த அசிங்கமாக இருந்தாலும் சரி சரி, ரெண்டும் டிஐஎன் தான். பாருங்கள் என்ன அற்புதமான விளக்கம். சரி, அப்போ நீ என்ன செய்கிறாண்டா, முதல்ல இதில் தொடங்கும். அதாவது இந்த இமோஷன். இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிட்டால் இந்த உடம்பாக இருக்கிறது காரணம் உங்களோட இந்த இந்த இமோஷன் தமிழ்னு சொல்கிறேன். உங்கள் உணர்ச்சியில் கண்ட்ரோல் இல்லை. கோபம் தான் கோபம், இல்லை பொறாமம் தான் பொறாமை, காம குரோத லோபம் மோகம் மதம் மாச்சரியம் எல்லாம் விட்டேனே. வேறு தெரியாது. முந்தின நாள் அற்புதம். யார் இந்த தமிழால் ஒரு நல்லவன் முன்னுக்கு வந்தால் வேறு தெரியாது, அவரை வாழ்த்தி நல்ல மரியம் செய்யட்டு விட மாட்டாங்க. இதெல்லாம் உங்களோட அந்த கேப் கொடுக்காத காரணம். அவ்வளோ அசிங்களும் இருக்குது. அவங்க பெரியவங்கள்ட்ட அது இல்லை, அவங்கள்ட்டையும் வரலன்னு சொல்லாத. நான் என்ன இன்னும் அவங்களுக்கும் பாரு. ஏன் இந்த உடம்பும் இது யோகவேட்ட அந்த கதை வருது. அது கும்பமுனியிற கதை, சிகித்வசா சுடலாட கதை. அப்போ இவன் கணவன் அங்கே போய் கஷ்டப்படுறான், இவன் எடுத்துகிட்டு வரணும் வேண்டுவதோ. அவக்கு ஒரு சித்தி இருந்தது, ஆகாயத்தில் பறக்கிறது, உடம்பை மாத்துறது. அவள் வந்து பண்ணி குருநாதா ஆண்டு கணவன் தான் சொன்னார். தன்னை கேட்ட நீ யாருன்னா அவர் விளங்கப்படுத்துகிறார். நாரதர் அங்கேயும் இல்லை, அவர் போய்கொண்டிருக்குள்ள வழியில் இந்த அப்சராஸ் எல்லாம் குளிச்சு கொண்டிருங்க அன்னே கேட்டால் பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் விழுந்து அதை அவர் முட்டியில் வச்சு அதெல்லாம் கும்பமணின்ற பேர் என்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து கோவம், இந்த பெரிய மணி அவருக்கு வந்து எப்படியெல்லாம் வரலாம். அது என்ன ராமா, பியூட்டிஃபுல். உடம்பு மனது எவ்வளோ இருக்குமோ அதில் காரியங்கள் அது முடி. அப்போ அறிவுள்ளவன் அதை நான் கேப் கொடுத்து இல்லை சரியண்டா செய்வான்னு செய்ய மாட்டேன். இது வருது. நீங்கள் அதெல்லாம் பெரிய அசிங்கமாக அடிப்பீங்க. என்னது நோ என்ன அழகான விளக்கம் பாருங்க. நமக்கு என்ன இல்லை பாருங்கள், நான் இன்றைக்கி கிளாஸிங்காக நல்லா தெரிந்த கிளாஸு, முக்கியமான கிளாஸ், கொஞ்சம் பலவீனமாக இருந்து இவ என்னது அது வெறும் கூடா என்னது என்ன கொடுத்தா எள்ளு, சின்ன வெங்காயம், வேறு கூடண்டா என்ன, மூணாவது வெல்லம். அது அந்த காலம் கூட அப்பா அவங்களுக்கு உடனே நல்லா காரணமாக இடித்து 2 இல்லை இவ்வளவும் சத்து எனக்கு கொடுத்தோடனே அந்த நிற்குது வாடி. அப்புறம் கொண்டக்கடலையா அங்கே அந்த கோயிலில் கொடுத்தாங்க. நம்மளை என்ன இவ்வளோ வரண்டா இதெல்லாம் செய்யணி என்னெல்லாம் தெரியுது உடம்புண்டா, அதுக்கு என்ன எனர்ஜி வேணும். ஸோ திரும்பவும் வருவேன். நம்மளோட டாபிக் என்னென்னா இடைவெளி. சொல்லு இடைவெளி. அப்போ இந்த இடைவெளிக்கு நீ செய்கிறது, இந்த இடைவெளியை நீ செய்கிறன்னா அதுக்கு நீ சாட்சியாக இருந்தால் தான் செய்யலாம். உனக்கு வர அவ்வளோ இமோஷன், அவ்வளவு உணர்ச்சி இதுலையும் நீ பார். அது பார். அது நல்ல நடந்த ஒரு ஜோக். என்னோட ஃப்ரெண்டு அவன் நல்ல கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட். அப்பா அதான் ரூமுக்கு வேணால் டீ போடுறேன், அதெல்லாம் பாலை அடுப்பில் வச்சுட்டு எனக்கு போகணும் அப்போ நான் பார்த்துக்கொள்ளப்பா என்று நான் போய் வந்தேன். பாந்து கொண்டி வலியுது. என்ன வேண்டாம் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ என்ன நாய் பார்த்துக்கோ ஓபன்னு சொல்ல இல்லை, நீ நான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்படி அது ஒரு மகான்கள் ஐயா நாங்கள் இன்னும் வச்சிருக்கிறோம். பியூட்டிஃபுல் இல்லையா? அந்த மகான்கள் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணு கொதிச்சான்னு சொன்னியா இல்லையா பார்த்துக்கொண்டு பார்த்துக்கணும். ஸோ பாருங்க கேப் என்ன இடைவெளி. அது சாதாரண முடியாது. எஸ். அப்போ தயவு செய்து நான் திரும்ப அந்த வார்டு கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், சாக்ரிஃபைஸ், என்ன தியாகம். நான் கலைச்சி 88 தான் சொல்ல முடியாது தான் இருக்கேன். யார்? சிவகுமார். நீ போய் கேளுங்க 88ஆம் ஆண்டா சுவாமிஜி சொல்கிறேன் எனக்கு எல்லாம் என்ன சொல்ல நான் சொல்லவா வா நீ போய் கேளு. இன்றைக்கி வந்து எனக்கு ஐயா கொடுத்துட்டு கதிரவங்க நடந்து போகிறேன் இல்லை. எஸ்
நான் இந்த வீட்டில் ஒருவர் கூட சத்தம் இருக்கல சார். எஸ், நான் எல்லாம் தெரியும். அதான் எங்கள் சிவனையும் வீட்டுக்கு அங்கே கிச்சிட்டு போனான். என்ன இவ்வளோ வரண்டா இன்னும்? இது சாதாரணமாக நான் அவ்வளோ மக்கள் சொன்னேன். 2 4 8ன்றதுக்கே மாத கணக்கில் பிடிச்சிது. சாதாரண 9th படிப்பு. அப்போ இதோ நீ யூ ஹேவ் டு கோ எகெயின்ஸ்ட் யுவர் நேச்சர். நீ நானண்டா இந்த உடம்பு இருக்குது, அதுக்கு டோட்டலி 100% நீ அந்த பக்கம் போகிறது உன்னால் முடியுமா? இந்த சாதாரணமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செய்து இன்றைக்கு இருந்து நான் ஒரு நல்ல நண்பன் என்ன, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. நான் போனது போனேன். நீங்கள் என்ன, when cat is out, rat is at play. அப்படி தான் செய்வீங்க. சரியா? என்ன இருந்து ஒரு கிளாஸில் வந்து மூக்கை காட்டுவீங்க இல்லை அவ்வளோ. ஆனால் உங்களோட இஷ்ட தெய்வம் விடாது. நான் திரும்ப சொல்ல போகிறேன், விடும் உங்களுக்கு. எப்போ விடும் வேண்டாம், நீ இந்த உடம்பு விட்டுரு, வேலையும் ஒன்று தெரியவா, கடவுளையும் நான் கும்பிட்டேன் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னா அந்த நேரம் இந்த இஷ்ட தெய்வம் சொல்லுவார்னு அவன்கிட்ட வாயால் நான் சொன்னேன். நீ கேட்டியா? இல்லைன்னு சொல்லுவார். எஸ், சந்தேகம். நாங்கள் அப்படி செய்யவே இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன். நான் கண்மணி சொல்லி கொடுத்தேன் உங்களோ அவ்வளோ நல்லா தெரியும். அவங்களோட அந்த திவ்ய ரூபம் இல்லாமல் போகுது, ஒருவரும் கிடையாது. ஆகவே பகலா 3 மணிலேருந்து 2 மணி வரையும் இல்லை ஓடி ஆடி அவங்களுக்கு சேவை செய்யுது. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் அப்படி கிடைத்தது. எஸ், காட் பிளெஸ் யூ. நான் சொன்னேன் அந்த கதை, அவர் குண்டியை கழுவினோடனே அவர் அழுதோடனே நான் கேட்டேன், சுவாமிஜி இல்லைப்பா யாரும் இப்படி செய்ய மாட்டேன், எங்களை அம்மாவை தவிர இன்னும் அங்கே இருக்கா. காட் பிளஸ் யூ. அது ஆனந்த கண்ணீர், அந்த என்ன ஆசீர்வாத கண்ணீர் ஐயா. உங்களை குரு நான் சொன்னேன், அவரை கால் கட்டுத்து கொண்டிருக்கு. 3 மணிக்கே இருந்து கொண்டிருக்கார். ஒரு முட்டாளும் பார்க்கல. இது நடந்த அடான கதை. விவேகானந்த சுவாமிஜி சிக்காகோலேருந்து இல்லை அதுக்கு முதல் அவர் பரிவிராஜை பண்ணி கொண்டிருக்கார். போராட்டங்களில் சத்திரம் ஒரு இடத்துக்கு போனால் தரதில் இருக்கான்னு கேள்விக்கு மேலே கேள்வி. அவர் 1 மணி நேரம் வாங்கி கொண்டே இருந்தார். ஒரு வயது போன அம்மா, டேய் நிப்பாடுங்கடா, 2 பிள்ளைக்கு பசிக்கும் இல்லை விடுறாமானே. அவர் கையை பிடிச்சி குளித்துட்டு போ, அவர் குடியில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தார். அவள் சிக்காகோல திரும்பி நேரடியாக பார்க்க வந்து, எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க என்ன. அந்த உதயத்துக்கு தான் தெரிஞ்சது இந்த கஷ்டம். அப்படி நான் நிறைய பார்த்துருக்கேன் இல்லை. அந்த உயிர்கள் படுற கஷ்டத்துக்கு போய் என்ன செய்யணும் அதெல்லாம் செய்யுது. அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்குது. இப்போவும் இந்த இவங்கெல்லாம் பாருங்க, ஏன்னா நியூசிலாந்து வரது அவங்க மாட்டின் கொண்டு வரலாம் மை பிரதர் அப்படி சொல்லுவாள், கண் கலங்கும். ஏன் நீங்கள் அப்படி செய்யலை ஜோசன்? எஸ், 4 சொன்னேன், தேடி போய் செய்தது. அது சொன்னான், தேடி போய் இவட்ட நான் சொன்னேன், தம்பியோட இத்தனை பேர் வயது போய் சாப்பாடு இல்லாமல் அந்த நாளில் கமல் போய் கொஞ்சம் உதவி செய்கிறோம். நான் சொன்னேன், நான் உதவி செய்யணும். ஸோ திரும்பவும் வருவோம். நம்மளோட தலையங்கம் இடைவெளி, கேப். இந்த உடம்பு நீயும் இல்லை உண்டையும் இல்லை, அதை பார். இந்த மனம், அதாவது சூக்ஷ்ம சரீரம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கூட நீயும் இல்லை முடியுங்கோ உண்டையும் இல்லை, அதையும் தூர வச்சுப்பார். இது சாதாரண முடியாத காரியம். பார், நீ உடம்பை பார்க்க தொடங்கிட்டேன்டா முடியுங்க மற்றதையும் பார்க்குற கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்? அந்த சூக்ஷ்ம சரீரமும் இந்த உடம்பை பேஸ் பண்ணி தானே வருது. அப்போ கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ஆனால் முதல் இதை தொடங்கும். அது எப்படி தொடங்குண்டா, இங்கே பார், இப்போ கனவுல இருந்த உடம்பு கண் முழிச்சோடனே இல்லாமலே போச்சு. அப்போ இப்போ இருந்து நீ மரணத்தோட இந்த விழிக்கணும் இல்லை, நீ அடுத்த இருக்கக்குள்ள கனவுக்குள்ளே போனால் கூட இல்லாமல் போகும். ஆனால் மரணம் வரப்போகுது, நிச்சயமாக இல்லாமல் போகுதோ இல்லையோ. எங்கள் சித்தப்பா எனக்கு யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. திரும்ப உங்களை சொல்கிறேன், 9 வயதில் இல்லை எங்கள் அமிர்தநாராயண கடவுள்கிட்ட போயிட்டான். நானும் அங்கே போகணுமெண்டா எல்லோரும் என்ன பார்க்கல, அங்கே பார்க்குறாங்க. அப்போ நீ சுற்றி இருக்க அவ்வளோ மொக்குகள் என்ன அறிவுகட்ட முண்டங்களா தலையில் ஆக அவன் ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாம் தெரியும். நான் சொல்லமா நான் முண்டமன்றதை அவர் விளங்கப்படுத்த, தலை இருந்தும் அதுக்குள்ள ஒன்று இல்லையா, இந்த முண்டமன்னு சொல்கிறத ஒத்துக்கூடாது. தலை எஸ் அப்சல்யூட்லி வாங்கோ. என்ன புனிமூப்பு சாக்காடு தெரியுதோ? தெரியல, எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கு இல்லை.
எல்லாரும் சாகுறாங்க, அச்சிடம் பாரு எல்லாம் சாகுறது. இவங்க நான் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு 3 பேருக்கு அனுப்பலை. ஏன்னா அதில் சூசைடை பற்றி இருக்குது. 40 வருஷம் எடுக்கும் அந்த சூசைட் பண்ண உயிருக்கு. இல்லை இவரோட அக்கா எனக்கு அதை பார்த்த போகிறான். குட் லார்ட், நான் இந்த அனுபவம் உங்களோட அக்கா என்ன பின்னாருண்டா மடுத்த உயிர் ஆக்சிடெண்ட் படுறவங்க அதை கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம இது பிரார்த்தனை பண்ணி இது பண்ணி அந்த உயிருக்கு. ஆனால் இதுக்கு மூலிகை கிடையாது. வெளியில் வரண்டா இதில் எல்லோரும் கொடுக்க முடியாது, நான் போடவும் இல்லை. ஆனால் நீ ஆஸ் யூ டீச்சர்னா யூ பெட்டர் லோன். ஸோ இறைவன் திருவருளால் நீங்கள் இதெல்லாம் சாதாரணம் இல்லை. சிவஜனாயினே இது சாதாரணம் இல்லைப்பா. இது இந்த மகான்கள் எல்லாம் 12 வருஷம் என்ன இதுதான் ஜீவனத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை நான் பார்க்கவும் மாட்டேன், நீங்களும் என்ன அது தெரியும். ஆனபடியாக இது உங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை, வார்னிங் என்ன வேக்கா. இது முழுதும் சத்தியம். நீ அலையாது, அலைய போகிறா இதை செய்யாட்டி இல்லையோ. அப்போ அதானே அது. இப்போ உயிர் அலையண்டா. இப்போ பாருங்க, உடம்பை விட்டது பிறகு அவங்க எல்லா இடத்தையும் இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாரு. ஆத்மனே சின்ன எங்கும் பறந்து இருக்கிறது அவங்களுக்கு தெரியலையே. அங்கே இருந்த எண்ணத்தை நானுன்றதை கொஞ்சம் தட்டி ஊட்டி பாருங்கோ. வெரி அந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப் புத்தகத்தில் ஸோ கிளியர். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, உனக்கு தெரியும் இல்லையோ. ஆனால் நீ இந்த ஞானம் இல்லாமல் உடம்பு விட்டேன்டா, நீயும் அப்படி தான் முடிங்கோ அலைய போகிறாய். எஸ், சந்தேகமே இல்லை. எஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலுன் கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்து உத்தார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே திரு குற்றாலத்தானே கூர். ஹரி ஓம் தத் சத். சிவார்ப்பணம்.